குஜராத்தின் பாவ் நகரில் 34,200 கோடி மதிப்புள்ள பல வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல். இந்தியாவின் முக்கிய எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்றும், நாம் மற்றவர்களை சார்ந்திருந்தால் நமது சுயமரியாதை பாதிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. நாட்டில் வேகமாக விரிவடைந்து வரும் கோச்சிங் மையங்களுக்கு ஒழுங்குமுறை வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. 16 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்களை சேர்க்க தடை விதிக்கப்படுவதுடன் கோச்சிங் சென்டர் ஆசிரியர்களுக்கு இளங்கலை பட்டம் கட்டாயம் என்றும், இதன் மூலம் பள்ளிகளை முதன்மை கல்வி மையமாக மீட்டெடுக்க முயற்சி என்றும் அறிவிப்பு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 15 வயது சிறுவன் மற்றும் இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினர். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடரும் நிலையில் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலினோ விளம்பரத்தில் திளைத்து வருவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் சாடல். சென்னை வடபழனியில் வீட்டில் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த 17 வயது சிறுமியான கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் அரசின் அலங்கோல ஆட்சியால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் காரில் கடத்தி வரப்பட்ட 271 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது தொடர்பாக இருவர் பிடிபட்டனர். போதைப் பொருளை தடுக்காமல் விளம்பர மோகத்தில் உள்ள ஸ்டாலின் அரசால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து நோயாளிகளாக மாறுவதாக பொதுமக்கள் சாடல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா, போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் வைத்திருந்த 7 இளைஞர்கள் சிக்கினர். பள்ளி மாணவர்கள் முதல் முதியோர் வரை போதைப் பொருள் பயன்பாடு ஊடுருவி உள்ளதை பற்றி துளியும் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் விளம்பர மோகத்தில் திளைத்து வரும் அவலம். சென்னை அம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் வேலை கிடைக்காத விரக்தியில் மெத்தபெட்டமைன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பொறியியல் பட்டதாரிகள் சிக்கினர். வெளிநாட்டு முதலீடுகளால் பல லட்சம் வேலை வாய்ப்புகளை காகிதத்தில் மட்டும் கணக்கு காட்டும் பொய் மாடல் ஸ்டாலின் அரசால் இளைஞர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ள அவலம். ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டி பகுதியில் 156 கிலோ புற்றுநோய் தரும் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த திமுக சார்பு பேரூராட்சி அவைத்தலைவர் விஜயகுமார் திங்களூர் போலீசாரால் கைது. பறிமுதல் செய்த குட்கா புற்றுநோய் உட்பட உயிருக்கு கேடு தரும் நோய்களுக்கு காரணம் என சுகாதார வட்டாரங்கள் எச்சரிக்கை விடுக்கும் நிலையில் போதைப் பொருள் விற்பனையில் திமுகவினரே நேரடியாக ஈடுபட்டு சமூகத்தை அழிக்கும் நிலையில் உள்ளனர் என்ற குற்றச்சாட்டு மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புளியம்பட்டியில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பெங்களூரில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 280 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் சந்தையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்புடைய அதிக போதை தரும் 12 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். விடியா ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மையமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பரதராமி பகுதியில் லாரில் கடத்தி வரப்பட்ட 36 கிலோ கஞ்சா சிக்கியது. செயலற்ற விடியா திமுக ஆட்சியால் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி புழக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 1300 போதை மாத்திரைகள் சிக்கியது. போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க திறனில்லாமல் போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர் என ஸ்டாலின் கபட நாடகமாடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் திருமணத்தை மீறிய உறவை கைவிட மறுத்த மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பரை ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய கணவர் சிக்கினார். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற இந்த துணிகர சம்பவமே ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதற்கு சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகரில் +2 வரை படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து ஏற்கனவே சிக்கிய போலி மருத்துவர் மீண்டும் மருத்துவம் பார்த்த நிலையில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியின் செயல்திறனின் மையலால் எங்கும் போலி எதிலும் போலி என்ற நிலை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக செவிலியர் குற்றச்சாட்டு. பாலியல் தொல்லை கொடுத்த மருத்துவர் மதனகோபால், அவரது மனைவி அமுதவள்ளி, உறவினர் மோகன், திமுக நிர்வாகி சிவஞானம் ஆகியோர் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற சொல்லி மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட செவிலியர் புகார். அவர் தம்பியும் என்னையும் என் கணவரையும் கொலை மிரட்டல் வைக்கும் வகையில் எங்களை வந்து பார்க்கில் மிரட்டினார்கள். நாங்கள் பார்க்குக்கு போன செய்தி இவர்கள் யார் மூலமாகவோ தெரிந்து கொண்டு எங்களை பின்தொடர்ந்து வந்து மாலை நேரத்தில் எங்கள் மிரட்டியது எங்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது. பழனியிலிருந்து ஓடிவிட வேண்டும், இங்கு இருக்கக்கூடாது, நீங்கள் அவருடைய சமுதாயத்தின் பெயரை சொல்லியும் என் கணவரின் சமுதாயத்தின் பெயரை சொல்லியும் மிகவும் அசிங்கமாக பேசி நடந்து கொண்டார்கள். என்னுடைய துப்பட்டாவை இழுத்து மிகவும் கேவலமாக நடந்து கொண்டார் டாக்டர் மதனகோபால். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்ற வழக்கில் சிக்கியவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கையாடல் செய்த ராமநத்தம் காவல் ஆய்வாளர் பிருந்தா ஆயுதப்படைக்கு மாற்றம். மக்களை காக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெற்று வசனம் மட்டுமே பேசும் ஸ்டாலின் ஆட்சி என்று ஒழிகிறதோ அன்றே நாட்டிற்கு விடியல் ஏற்படும் என மக்கள் கடும் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கியதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். பெண்கள் வீட்டில் தனியாக இருக்கவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திமுக அரசு உருவாக்கி விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ரயில் நிலையம் அருகே நடைபயிற்சி சென்ற மூதாட்டியிடம் 10 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற கொள்ளையன். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை, வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உம்பளப்பாடி ஊராட்சியில் கோயிலின் பூட்டை உடைத்து அம்மனின் வெண்கல சிலை மற்றும் தங்க தாலி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்களின் கூடாரமாக மாறியுள்ள அவலம். சென்னை அண்ணா நகரில் ஓய்வு பெற்ற நீதிபதியின் வீட்டில் 13 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி கொலை, கொள்ளை போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கோவை KK புதூர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் வளர்ப்பு நாயை பிடித்துச் சென்ற CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வளர்ப்பு பிராணிகளை கூட திருடிச் செல்லும் அவலநிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் தருவதாக கூறி திமுக அரசு ஏமாற்றியதை கண்டித்து திண்டிவனத்தில் நடந்த நலம் காக்கும் திட்ட முகாமிற்கு வந்த திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதம். எந்தவித திட்டமிடல் இன்றி நடந்த முகாமில் நடமாடும் உணவகம் வாகனம் மூலம் உணவை பெற ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்திற்கு தீயசக்தி திமுகவினர் காசு கொடுத்து ஆட்களை திரட்டி வந்தது வீடியோ மூலம் அம்பலம். ஆட்சியில் ஏதேனும் மக்களுக்கு செய்திருந்தால்தானே கூட்டம் சேர்வதற்கு என பொதுமக்கள் காட்டமாக விமர்சனம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாழைக்குறிச்சி கிராமத்தில் நாய்கள் கடித்து குதறியதில் 10 ஆடுகள் உயிரிழப்பு. நாய் கடித்து மனிதர்கள் மற்றும் வளர்ப்பு விலங்குகள் நாள்தோறும் உயிரிழந்து வரும் நிலையில் இன்னும் எத்தனை உயிரிழப்புகள் நிகழ்ந்தால் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்கும் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. சென்னை சேலையூர் அடுத்த சந்தோஷ்புரத்தில் உதவி ஆய்வாளர் வெங்கடேசன் தலைமையிலான போக்குவரத்து போலீசார் விதிமீறிய வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க நூதன முறையில் லஞ்சம் வாங்கிய அதிர்ச்சி வீடியோ. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கடமையை மறந்து கையூட்டு பெறுவதிலேயே கராராக இருப்பதால் சாலைகளில் விதிமீறும் வாகனங்களால் விபத்துக்கள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கடிக்க வந்த நாயை கம்பை கொண்டு விரட்டியடித்த அரசு மருத்துவரை வீடு புகுந்து கடுமையாக தாக்கி நாயின் உரிமையாளர்கள் வெறிச்செயல். தாக்குதலில் படுகாயமடைந்த மருத்துவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சாலையில் நடந்து செல்பவர்களை நாய் கடிக்க விரட்டுவதாக தெரிவித்தும் உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வெறி பிடிச்ச மாதிரி போகிற எல்லா டைம்லையும் கடிக்குதுங்க. 4-5 தடவை என்னையவே கடிக்க வந்திருக்குது. இதை வந்து நான் அந்த வீட்டோட ஓனர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி இந்த நாய்க்கு சரியில்லை, இந்த நாய்க்கு எதோ வெறி பிடிச்சிருக்கு, இதை பாருங்கள், இதை அடிக்கடி கடிக்க வருது அப்படின்னு நான் சொன்னேன். தகவல் சொன்னதுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாங்க. பேசிட்டு அடிக்கிறதுக்கும் கூட முயற்சி பண்ணாங்க. மறுபடியும் அவங்க பையனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து கேட்ட கேள்வி இல்லாமல் என்னை போட்டு ரொம்ப கீழெல்லாம் படுக்க போட்டு தரையில் இழுத்து ரொம்ப முகத்தில் குத்திட்டாங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் குளமாக மாறி தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் ஆபத்து. மது அடிமை மறுவாழ்வு வார்டு முன் கழிவுநீர் குளமாக மாறியுள்ள நிலையில் விளம்பர வெறியர் அமைச்சர் மாசு நடைபயிற்சியில் மட்டும் மூழ்கியிருக்க மக்கள் நோயில் சிக்கி தவிக்கும் அவலம். மழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலையில் மாநகராட்சிக்கு வரவழைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட மழைநீரை வெளியேற்றும் டிராக்டர்கள் ரிப்பன் கட்டிடத்தில் காட்சி பொருளாக இருக்கும் அவலம். போட்டோ ஷூட்டுக்காக கொண்டுவரப்பட்ட டிராக்டர்களும் பணியாளர்கள் தங்குமிடம் உணவு வசதியின்றி தவிப்பதுமே நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு சாட்சி என சென்னை மக்கள் ஆதங்கம். தஞ்சை மாவட்டம் சேண்டாக்கோட்டை நடுத்தெருவில் 3 மாதமாக நடைபெற்ற கழிவுநீர் வாய்க்கால் பணிகள் பாதியிலேயே நிற்பதால் மழைநீர் தேங்கி கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று பரவுவதாக பொதுமக்கள் புகார். பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி வாசிகள் ஆவேச புகார். வட்டி 3 மாதமாச்சு வாட்டி கட்டி தண்ணியே வடியலை, கொசி அவ்வளவு மொக்கிது, பிள்ளைகளுக்கெல்லாம் ஜுரம், எல்லாம் ஆஸ்பத்திரி போயிருந்துருக்கோம், எங்களுக்கெல்லாம் முடியலை. அதை வந்து நாங்கள் கிளார்கிட்டேருந்து மற்ற பேருக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டோம், வந்து கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வந்து பார்க்கல இன்ன வரைக்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு வியாதி மாதிரி வந்து எங்களுக்கெல்லாம் வந்தால் என்ன செய்கிறது? அதை வந்து பார்க்கணுமா பார்க்குறோம், எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க.
கோவை துடியலூரில் உள்ள கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம் சங்கத்தின் பேரவை கூட்டம் ஒத்திவைப்பு. 3,50,00,000 ரூபாய் போலி நகைகள் வைத்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காரசார விவாதம் எழுந்ததால் கூட்டம் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் நாள் மற்றும் பல்கலைக்கழக தின விழா. 40 ஆண்டுகளில் 6000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தலைசிறந்த நிபுணர்களாக பணியாற்றி வரும் நிலையில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து மழைநீரில் மீன்பிடித்து பொதுமக்கள் நூதன போராட்டம். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, பெருந்துறை, மின்னக்காட்டு, வலசு ஆகிய பகுதிகளில் உள்ள கொப்பரை கொள்முதல் நிலையங்களில் 4 நாட்களாக வருமான வரித்துறை சோதனை. கொப்பரை கொள்முதல் செய்யும் நிறுவனங்களுக்கு இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ள நிலையில் சோதனைக்கு பிறகு வரி ஏய்ப்பு, முறைகேடுகள் குறித்த ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டுள்ளதா என்ற விவரம் தெரிவிக்கப்படும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத்தாலி, உண்டியல் பணம் கொள்ளை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்ற பெண் கைப்பையில் வைத்திருந்த 33 சவரன் தங்க நகைகளை திருடிய இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் ரயில், பேருந்துகளில் பெண்களிடம் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே எறும்பு தென்னியை வேட்டையாடி அதன் செதில்களை விற்க முயன்ற தீயணைப்புத்துறை காவலர் உட்பட 2 சிக்கிய நிலையில் ஒருவர் தப்பியோட்டம். நிர்வாக திறனற்ற ஆட்சியில் கையில் கிடைத்த குற்றவாளியை கூட முறையாக பிடிக்க திறனில்லாத அளவிற்கு ஏவல் துறை திராணியற்று இருப்பதாக மக்கள் கடும் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே தனிநபர் ஒருவர் பணம் கேட்டு சிறு குறு கடைகளை தாக்கும் வீடியோ வெளியாகி மக்கள் அதிர்ச்சி. திருப்புவனம் அஜித்குமார் போன்ற அப்பாவிகளிடம் அராஜகத்தை காட்டும் விடிய அரசின் ஏவல் துறை மாமூல் கேட்டு மக்களை மிரட்டும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் ஆவுட பொய்கை கிராமத்தில் வடமாநில நபரை தாக்கி செல்போன், ஹெட்போன் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்ற கும்பல் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத கஞ்சா மற்றும் மது பழக்கம் காரணமாக குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் ஆட்சியர் மற்றும் திமுக எம்பி ஆகியோர் துவக்கி வைத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு முகாம் 2 மணி நேரத்திலேயே காலி கூடாரமானதால் விவசாயிகள் அதிர்ச்சி. யாருக்கும் எவ்வித பயனும் இன்றி திமுக அரசின் விளம்பரத்திற்காக மட்டுமே முகாம் நடத்தப்பட்டதாக விவசாயிகள் கொந்தளிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சொத்து பிரச்சினை காரணமாக வீடு மற்றும் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்களை அடித்து சேதப்படுத்தியதாக புகார். ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் ஆலத்தூரிலிருந்து அகரம்சேரி செல்லும் தற்காலிக மண் சாலை தொடர் கனமழையால் பாலாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவலம். நிரந்தர பாலம் கட்ட நிதி ஒதுக்கியும் பணிகள் தொடங்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு.
ஈரோட்டில் கருங்கல்பாளையம், கொல்லம்பாளையம், சம்பத் நகர், மூலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்காமல் மக்களை அவதிக்கு உள்ளாக்கிவிட்டு யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வசனம் பேசும் ஸ்டாலினுக்கு வெட்கமா இல்லையா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் திடீர் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணம் திமுகவினர் அதிக அளவில் உரம் பதுக்கியதுதான் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த சட்டவிரோத பதுக்கல் விவசாயிகளின் பயிர் உற்பத்தியையும் சந்தை விலையையும் பாதித்துள்ள நிலையில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. போட்டியாளர்களின் தவறான பிரச்சாரத்தால் தர்பூசணியின் விலை வீழ்ச்சியடைந்து கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இழப்பீடு இல்லை என விடிய அரசு திட்டவட்டமாக கூறியதால் செங்கல்பட்டு விவசாயிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. திமுக அரசின் திறமையின்மையால் அடுத்த ஆண்டு விளைச்சல் ஆபத்தில் உள்ளதாக விவசாயிகள் எச்சரிக்கை. ஆன்லைன் பட்டப்படிப்புகளில் சேரும் முன் கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை மாணவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டுமென UGC அறிவுறுத்தல். அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் குறித்த பட்டியலை இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் பங்கு பெறுவோரின் முக அடையாளத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் சரிபார்க்க ஆணையம் முடிவு. வெளிப்படையான முறையில் தேர்வுகளை நடத்த இந்த முறை பெரிதும் உதவும் என்பதால் வரும் காலங்களில் அனைத்து தேர்வுகளிலும் இந்த முறையை பின்பற்ற திட்டம். வரும் 22ஆம் தேதி முதல் ஏற்கனவே இருப்பில் உள்ள மருந்துகளையும் 5% வரியின் கீழ் குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் என இந்திய மருந்து உற்பத்தியாளர் சங்கம் அறிவிப்பு. மருந்துகள் மீதான GST வரியை மத்திய அரசு அதிரடியாக குறைத்ததை அடுத்து குறைக்கப்பட்ட வரிக்கேற்ப மருந்துகளை பொதுமக்கள் உரிமையுடன் கேட்டு வாங்கலாம் என அறிவிப்பு. மதுரை மாவட்டம் முசுலம்பட்டியில் முன்னாள் MP PK மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக பழைய கள்ளர் மாணவர் விடுதியை இடிக்க கள்ளர் பள்ளிகள் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டனர். திமுக அரசு தேர்தல் நாடகத்திற்காகவே PK மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டுகிறோம் என வஞ்சகம் செய்வதாக முன்னாள் மாணவர்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய தாமதமானதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையின் தரம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நும்பல் பிரதான சாலையில் மழைநீர் கழிவு நீருடன் குளம் போல் தேங்கி நிற்பதால் லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. புதிதாக சாலை அமைக்க பூமி பூஜை போட்டு பல மாதங்கள் ஆகியும் விடியா திமுக அரசு அதிகாரிகள் சாலை அமைக்காததால் தேங்கியுள்ள மழைநீரில் பள்ளம் எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் அச்சத்துடன் செல்வதாக மக்கள் வேதனை. அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்குவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 33வது நாளாக சென்னையில் உள்ள அனைத்து பணிமனைகளிலும் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டம். விடியல் தருவதாக கூறி தங்கள் வாழ்வை இருட்டில் தள்ளிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக 22 பணிமனைகளில் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பை பதிவு செய்யும் பணியாளர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்திய ஆற்று நீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்க இயலாத விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆற்று நீரில் கழிவுகள் கலப்பதையும் கமிஷன் பெற்றுக்கொண்டு அனுமதிக்கிறதா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டம். கடந்த சில மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாதது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தனியார் கல்லூரியின் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் பேருந்தை இயக்கி அரசு பேருந்து மீது மோதி விபத்து.
அரசு பேருந்தில் பயணித்த 7 பெண்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூடாக காட்சியளித்த அரசு பேருந்து. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே குடிபோதையில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஓட்டுநரால் சாலையோர முட்புதருக்குள் புகுந்து விபத்திற்குள்ளான தனியார் பள்ளி வாகனம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் புழக்கம் பெருகியுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களையும் ஓட்டுநர்களையும் அரசு அதிகாரிகள் முறையாக கண்காணிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்த பரிதாபம். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. டாபர் தயாரிப்பை இழிவுபடுத்தும் விளம்பரங்களை நிறுத்த உத்தரவிட்ட தீர்ப்புக்கு எதிராக பதஞ்சலி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். வழக்கில் பதஞ்சலி நிறுவனத்திற்கு கேள்வி எழுப்பிய டெல்லி உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு பயனற்றதாக இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் புதிய கட்டுமானங்களுக்கு இடையூறாக உள்ள ஆங்கிலேயர்கள் கல்லறைகளை அகற்றுவது தொடர்பான வழக்கு. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் மற்றும் தொல்லியல் துறை அடுத்த 4 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் மட்டுமே PTA எனப்படும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளாக இருக்க தகுதியானவர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. படிப்பை முடித்து வெளியேறிய மாணவர்களின் பெற்றோர் பதவியில் தொடர்வதை அனுமதிக்க முடியாதென அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல்களை வெளியிட ஆணை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பழமையான பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து ஐஸ்வர்ய சிவன் உள்ளிட்ட சில சிலைகள் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு புறப்பட்டன. நவராத்திரி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சிலைகள் எடுத்து செல்லப்பட்டன. அக்டோபர் 1 முதல் ஆதார் சேவைகளுக்கு கட்டணம் உயரலாம் என தகவல். முகவரி மாற்றத்திற்கு 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாகவும், புகைப்படம் உள்ளிட்ட புதுப்பிப்புகளுக்கு 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாகவும் உயர வாய்ப்புள்ளதாக தகவல். சிங்கப்பூரில் நடைபெற்ற இன்டர்போல் அமைப்பின் மாநாட்டில் ஆசிய குழுவின் உறுப்பினராக இந்தியா தேர்வு. இந்தியா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது சைபர் குற்றங்கள், மனித கடத்தல், பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு பிரச்சினைகளில் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவும் என CBI தகவல். மும்பையிலிருந்து 182 பேருடன் தாய்லாந்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென வெடிகுண்டு மிரட்டல். சென்னையில் அவசரமாக தரையிறங்கிய இண்டிகோ விமானத்தில் சுமார் 3 மணி நேரம் முழுமையான சோதனை செய்த பிறகு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்த நிலையில் மீண்டும் தாய்லாந்து நாட்டிற்கு புறப்பட்டு சென்றது. செப்டம்பர் 22 முதல் சிறு நடுத்தர கார்கள், 350 சிசிக்கு கீழ் உள்ள இருசக்கர வாகனங்கள், பேருந்துகள் மற்றும் லாரிகளுக்கு GST 28%இலிருந்து 18% குறைகிறது. 45 நாள் பண்டிகை காலத்தில் 52 லட்சம் வாகனங்கள் விற்பனையாகும் என எதிர்பார்ப்பு. ஐரோப்பாவில் சைபர் தாக்குதலால் லண்டன் ஹீத்ரோ, பிரசல்ஸ், பெர்லின் விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டதுடன் கொலின்ஸ் ஏரோபேஸ் நிறுவனத்தின் மென்பொருள் முடங்கியதால் செக்-இன் மற்றும் போர்டிங் அமைப்புகள் சீர்குலைந்தன. 145 விமானங்கள் தாமதமாகி 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நீண்ட வரிசையில் காத்திருந்த பயணிகள் கடும் அவதி. அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணிபுரிவதற்காக வழங்கப்படும் H-1B விசாவின் ஆண்டு கட்டணம் 1 கோடி ரூபாயாக உயர்த்தும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வேலை வாய்ப்புகளில் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் கட்டண உயர்வு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த நடவடிக்கை அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு பெறுவதில் இந்தியர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அமெரிக்காவில் வெளிநாட்டவர் பணிபுரிவதற்காக வழங்கப்படும் H-1B விசாவுக்கான கட்டணத்தை இந்திய மதிப்பில் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்ட நிலையில் தாயகம் வந்துள்ள இந்தியர்களுக்கு சிக்கல். தாயகம் வந்த இந்திய ஊழியர்களை செப்டம்பர் 21ஆம் தேதிக்குள் அமெரிக்கா வந்துவிடும்படி தொழில்நுட்ப நிறுவனங்கள் அறிவுறுத்தல்.
H-1B விசாவிற்கு பல மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா செல்வதற்கான விமான கட்டணம் அதிரடியாக உயர்வு. இந்திய நேரப்படி செப்டம்பர் 21 காலை 9:30 மணிக்குள் அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்பதால் டெல்லியிலிருந்து நியூயார்க் செல்லும் விமான கட்டணம் சுமார் 37,000 ரூபாய் என்ற அளவிலிருந்து 80,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தகவல். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் பெண்களுக்கான 20 கிலோமீட்டர் நடைப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்ற ஸ்பெயின் வீராங்கனை மரியா பெரேஸ் பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 25.54 நிமிடத்தில் கடந்து ஸ்பெயின் வீராங்கனை சாதனை. திரைத்துறையில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியதற்காக நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது அறிவிப்பு. வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் மோகன்லாலுக்கு விருது வழங்கப்படும் என அறிவிப்பு.